பிரபல நடிகை தேவயானி அவர்களினுடைய மகளும் அதே போல் சரிகமபா பிரபலமுமான இனியா அவர்கள் இப்போ ஒரு அவார்டை வின் பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எல்லோருமே என்ன சொல்லி வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு இப்போது வைரல் ஸ்டார் அப்படின்ற விகடன் அளித்த அவார்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கான். இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்களா தேவயானி. கண் கலங்கவே செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் நான் ஒரு லூசர் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போது இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா நிச்சயமாக நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அதே போல் இன்னும் ஏதாவது ஒரு வழியில் உங்களை நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இனியா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் இவங்க கொஞ்சம் நல்லா பாடலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அடுத்தடுத்து இவங்க பாடினது ரொம்பவே சரிகமபாவில் பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் இப்போ இவங்க அவார்டு வாங்கியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருது. அதோட எந்த இடத்துலையுமே தான் ஒரு பிரபலத்தினுடைய பொண்ணு அப்படின்ற ஒரு பந்தா, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது அப்படின்னு எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் இருந்தவங்க தான் இனியா. நிறைய திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போ இவங்க அவார்டு வாங்கியிருக்கிறது ரொம்பவே வைரலாகி வருது. நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இன்னொரு பிரபல நடிகை ஒருத்தவங்க தான் சினிமாவில் ஒரு 20 வருடத்தை தொட்டுட்டேன், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 20 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஹாப்பினஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ரெஜினா ஹசன்ட்ரா அவர்கள் இப்போது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல், உங்களை நிச்சயமாக நான் அடுத்தடுத்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நிறைய திரைப்படங்களில் நான் நடிப்பேன். அதே போல் நான் உங்களை எப்பொழுதுமே மறக்க மாட்டேன். நான் இந்த அளவுக்கு 20 வருடங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு அதற்கு காரணம் ரசிகர்களாக நீங்கள் தான். அதையும் தாண்டி பல படங்களில் பல மொழிகளில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க, தமிழ் தெலுங்கு அப்படின்னு. அதனால் ரசிகர்களுக்கு தன்னுடைய 20 ஆண்டுகால ஒரு பணிக்காக ரொம்பவே நன்றி தெரிவிச்சிருக்காங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுடைய நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுமே நிறைய படங்களில் அவங்கள பார்த்துருக்குறோம். நம்மளுடைய சார்பாக 20 வருடம் முழுமைக்கு நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.